தமயந்தி சீரியல்ல இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம கிறிஷை வந்து பிடிச்சிடுறாங்க. நம்ம நலன் போலீஸ்கிட்ட வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. இவங்க எல்லாம் பண்ண நம்பிக்கை துரோகத்தை என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வாங்க இன்ஸ்பெக்டர், நான் ஏதாவது பண்ணிடுறேன். சும்மானு இருங்க. உங்களால் வந்து கோவத்தை வந்து அடக்க முடியாது. நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுறோம். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். சட்ட ரீதியாக பண்ணிக்கலாங்கிற மாதிரி அந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாங்க. நலன்லேருந்து எல்லாரும் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. கிறிஷும் வந்துடுறாங்க, போலீஸும் வந்துடுறாங்க. சைலஜாக்கு வந்து பேச்சு மூச்சே இல்லைன்னு சொல்லிடலாம். நம்ம கௌதமுக்கும் கிறிஷை பார்த்தோன்னே இவன் எல்லா உண்மையும் உளறி இருப்பானோ. ஆமாம்மா அப்படிதாம்மா நினைக்கிறேன். என்னம்மா பண்ண போகிறோம், ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணுமா, நம்ம மாட்டிக்க போகிறோமா அப்படின்னு சொல்லி வேதனையோட யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சைலஜாவும் கௌதமும், அம்மா நம்ம வீட்டில் வந்து தமயந்திக்கு நடந்த அநீதியெல்லாம் நினைக்கும் போது தாங்க முடியலம்மா. எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்குமா, என் நெஞ்சே குதிக்குதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம நலனு, என்னடா ஏன்டா அப்படி சொல்கிற, நலனுக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல இன்ஸ்பெக்டர்லேருந்து எல்லாம், என்ன உண்மை தெரிஞ்சிச்சு, தமயந்தி வந்து அனுப்பிச்சி வச்சிட்டாங்கம்மா. இது வந்து யதார்த்தமாக நடக்கலை, திட்டம் போட்டு பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்னது திட்டம் போட்டு பிளான் போட்டு பண்ணியிருக்காங்களா, யாருப்பா செஞ்சாங்க, இவ்வளோ பெரிய அநீதியை பண்ணவங்க வேறு யாருமே இல்லைம்மா அதாவதுன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம நலனு அப்பன்னு பார்த்து சைலஜாவுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. டேய் முடிச்சிட்டாங்கடா, என்ன பண்ணுறேன்னு தெரிலடா, நம்ம மாட்டிக்க போகிறோம்டா. ஆமாம்மா எனக்கு வந்து பேய் அறிஞ்ச மாதிரி இருக்குமா, என்ன செய்யறதுன்னே தெரிலன்னு சொல்லி பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல சைலஜாவும் கௌதமும் அப்பன்னு பார்த்து, ஈ எறும்பு கூட துரோகம் செய்ய மாட்டா, சாப்பாடு வந்து வச்சுட்டு போவா, பிஸ்கட் வந்து பெருசாக வந்து பீஸ்லாம் இருந்துச்சுன்னா கூட நசுக்கி தூளாக்கி வச்சுட்டு போகிற தமயந்தியோட நல்ல மனசுக்கா இப்படியெல்லாம் நடக்கணுங்கிற மாதிரி வேதனையோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம அபிராமி அம்மா. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து, இதுக்கெல்லாம் முழு காரணமும் நம்ம வீட்லேயே இத்தனை நாளாக நம்பிக்கை துரோகத்தோட சுற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க. தமயந்தியை வந்து அமுச்சு வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டு தாம்மா நம்ம வீட்லேயே வந்து இருந்திருக்காங்க. யாருப்பா தமயந்தியை அமுச்சு வைக்கணும்னு நினச்சி திட்டம் போட்டது, அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து அபிராமி அம்மா இருக்காங்க. வேறு யாரும் இல்லைம்மா, உங்கள் தங்கச்சி சைலஜாவும் கௌதமும் அப்படின்னு சொன்னோன்னே ஆதங்கப்பட்டு சைலஜாவை வந்து அடின்னு அடிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம அபிராமி அம்மா, கௌதம் நீயாடா அப்படி பண்ணியிருக்க, நான் தானடா உன்னை வளர்த்தேன், ஏன் வளர்ப்பு எப்படா தப்பாக போச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல கௌதமியும் நம்ம சைலஜையும் அடின்னு அடிக்கிறாங்க. என்ன சொல்கிறதுனால நான் இது மாதிரிலாம் செஞ்சுருப்பேன்னு நினைக்கிறியாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சைலஜா வந்து பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அழுதுகிட்டு ஃபீலிங்காக வந்து நடிக்கிறாங்க. இந்த நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, நீங்கள் தான் பண்ணீங்கன்னு தெளிவாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நலன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கிறிஷ் சொல்கிறா நடந்த உண்மையெல்லாம் அப்படின்னு சொன்னோன்னே கிறிஷ் வந்து எல்லாரும் முன்னாடி வந்து சொல்கிறாங்க, ஆமாங்க நான் வந்து தமயந்தி மேலே கோவமாக தான் இருந்தேன், என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னான். ஆனால் கடைசியில் வந்து எனக்கு தோல்வி மேலே தோல்வியாக ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் சஞ்சய் தான் என்னை தூக்கிட்டு வந்து உள்ளே வந்து வச்சார். இது எல்லாம் வந்து என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. அதனால தான் வந்து தமயந்தி அமுச்சு வைக்கலான்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே திட்டம் போட்டு இந்த வீட்டுக்கு வந்தேன். ஆனால் அந்த பிளான் வந்து டோட்டலாக வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. எனக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு திட்டம் போட்டு கொடுத்ததெல்லாம் சைலஜாவும் நம்ம கௌதமும் தான். அவங்க சொல்லி தான் இது மாதிரிலாம் பண்ணேன். அவங்களால தான் அன்றைக்கி தமயந்தி வந்து அங்கே வெளியில் வந்து போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கிறிஷ் எல்லா உண்மையும் சொன்னோன்னே, எனக்கும் இந்த விஷயத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இவன் பொய் சொல்கிறான், நானும் அப்படியெல்லாம் பண்ணுவேனான்னு உனக்கே தெரியாதாக்கா அப்படின்னு சொல்லும்போது, இவன் பிளான் பண்ணி திட்டம் போட்டு தான் எங்களை அமுச்சு வைக்கணும்னு பார்க்குறான். ஏன்னா ஆல்ரெடி என் புருஷனை வந்து இவன் தானே அந்த இடத்துக்கு வந்து அமுச்சு வச்சான், இப்போ எங்களையும் அமுச்சு வைக்கணும்னு இவன் தான் திட்டம் போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சைலஜா வந்து பேசுகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் புருஷன் ஏதோ ஒரு விஷயம் தப்பு பண்ணாப்புல, அந்த தப்பை நீங்கள் ஆதரிச்சிங்க. அதுக்கப்புறமேட்டு தான் நான் கண்டுபிடிச்சி அவரை வந்து உள்ளே வைக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இந்த குடும்பமே அனாதை ஆகிடுச்சு என்னாலன்னு சொல்லி ஃபீல் பண்ணி தான் நான் உங்களை அவர் இருந்தால் எப்படி பார்த்துப்பாரோ அதை விட ரொம்ப வந்து சொகுசான வாழ்க்கையை தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் இழந்துட்டீங்க. அப்படிப்பட்ட எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சீங்க. எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சால் கூட நான் பெருசாக வந்து கண்டுக்க மாட்டேன். பணம் காசு எடுத்துக்கிட்டு இருந்தான் கௌதம். அதெல்லாம் நாங்கள் யாரும் கேட்டுக்கிட்டு இருந்தோமா, அப்படி கூட நாங்கள் கவனிக்காமல் தான் இருந்தோம். ஆனால் நீங்கள் தமயந்திக்கு பண்ணதை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. நம்ம நலன்னு, இவங்களெல்லாம் இழுத்துட்டு போங்க இன்ஸ்பெக்டர், இல்லாட்டி நான் என்ன செய்யணும்னு எனக்கே தெரியாதுன்னொன்னே அவங்க கையில் என்னமோ மாட்டி அந்த இடத்துல தரத்தனம் இழுத்துட்டு போகிறாங்க. ஒரு பக்கம் நான் எந்த பிரச்சனையும் பண்ணலை பெரியமா, என்னை நம்புங்கிற மாதிரி வேதனையோடு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கௌதம் அப்படியே இழுத்துட்டு வந்து ஜீப்பில் வந்து ஏற்றுறாங்க. இனிமேல் இந்த வீட்டு பக்கம் வரவே முடியாதுடா, நம்ம வாழ்க்கையே அவ்வளோதாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே ஜீப்பில் வந்து ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அபிராமி அம்மாவால் இதெல்லாம் தாங்க முடியல, அப்படியே மயக்கம் போட்டு கீழே வந்து விழுவுறாங்க. ஒரு பக்கம் ஆராதனா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, தண்ணி எடுத்து தெளிக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் எந்திரிக்கிறாங்க. ஒன்றை வந்து ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சம்மந்தி இப்படியெல்லாம் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல, மாப்பிள்ளையோட வலி வேதனையெல்லாம் புரியுது, எங்களோட வலி வேதனையெல்லாம் தெரியுங்களா, தமயந்திக்கு யதார்த்தமாக நடந்ததே எங்களால் தாங்க முடியாத சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு. இப்போ திட்டம் போட்டு பிளான் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்கன்னா
தமயந்தி எவ்வளோ நல்ல பொண்ணு, அவ பசின்னு வந்தவங்களுக்கு 20 ரூபாய்க்கு சாப்பாடு வந்து கொடுத்துட்டு இருந்தா, அதுவும் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லான்னு. ஆனால் தமயந்தியை போய் இது மாதிரி பண்ணிட்டாங்களே, சில பேர் வந்து காசு இல்லாமல் வரவங்களுக்கும் அதே மாதிரி தான் வந்து நல்லா சாப்பாடு வந்து போட்டு அனுப்பிச்சி வைப்பா. இங்கே இது மாதிரிலாம் பிரச்சனையோட நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து சைலஜா கிட்ட வந்து என்னால் கோவப்பட்டு பேச முடியாமல் போயிடுச்சேன்னு சொல்லி மாதவி வந்து வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் உங்களோட வெளி வேதனையெல்லாம் புரியுது, நீங்கள் என்னை புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம அபிராமி அம்மா, நீங்களாம் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கிறேன், நான் கொஞ்சம் ஓவராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறேன்னு கூட நினைக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் கேசவ் தாத்தா, நாயகி பாட்டி, அப்புறம் பார்வதி இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சால் தாங்க முடியுமா? இந்த வேதனையை எப்படி தான் தாங்க முடியும்? நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவமான பேச்சு தான். இப்போ என்ன பண்ண முடியும் நம்மளால்? எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம அபிராமி அம்மா. அப்பன்னு பார்த்து பிரீத்தி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எங்களா சைலஜாக்கும் கௌதமுக்கும் என்ன வாங்கி தர முடியுமோ அதை சிறப்பாக வந்து நாங்கள் வாங்கி கொடுத்துட்றோம், அதான் எங்களால் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. எனக்கு ஒரே ஒரு யோசனை வந்து தோணுது, நீங்கள் ஏன் ஆராதனா வந்து கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது நம்ம நலனுக்கு? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தமயந்தி இருந்த இடத்துல இன்னொரு பொண்ணா? கண்டிப்பாக நான் கல்யாணம்னா வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல நலன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள, உங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியாது மாப்பிள்ள, நான் சொல்கிறேன். நிச்சயம் வந்து ஆராதனா உங்கள் வீட்டுக்கு நல்ல பொறுப்பான ஒரு மருமகளாக இருப்பா, உங்கள் பையனையும் நல்லபடியாக கவனிச்சுப்பா. தமயந்தியோட வலி வேதனையை ஆராதனானால் மட்டும்தான் போக்கடிக்க முடியும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்கன்னு அபிராமி அம்மா பேசுகிறாங்க அந்த இடத்துல. உடனே வந்து அவசரப்படல, ஒரு கெட்ட நடந்த வீட்டில் வந்து உடனே நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க, அதனால தான் நான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்னு உடனே வந்து கையை பிடிச்சி கிள்றாங்க நம்ம மாதவி வந்து அவங்க பொண்ணோட கையை. உடனே ஆராதனாவும் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிச்சயம் வந்து நலனுக்கு நான் பொறுப்பான ஒரு மனைவியாக இந்த குடும்பத்தை வந்து நல்லபடியாக எங்கள் அக்கா போலேயே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம அஞ்சலியோட அம்மா வந்து வந்துடுறாங்க, வளர்த்தம்மா. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. நான் நினச்சேன் என்ன ஆகும் தெரியுமா, என் வீட்டு பொண்ணை உங்கள் வீட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களாமே, இது என்ன கோவம் வருது தெரியுமா எனக்கெல்லாம். நாங்கள் உங்கள் பொண்ணுக்கு பாதுகாப்பாக தான் இருந்தோம், சில பேரால் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு, நாங்கள் தானே சரி செஞ்சோம், உங்கள் பொண்ணையே காப்பாற்றணும், அதனால தான் நான் வந்து கோவத்தோடு மட்டும் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னமோ உங்கள் வீட்டு பொண்ணுன்னு பேசிகிட்டு இருந்தீங்களாமே, எங்கள் வீட்டு பொண்ணை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், தாராளமாக கூட்டிகிட்டு போங்க, ஆனால் இது மாதிரிலாம் சத்தம்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ராம் பிரசாத் வந்து வந்துட்டாங்க அந்த இடத்துல. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஓவரா திமிரா பேசிகிட்டு இருக்கீங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்து பேசுங்க, இந்த உருட்டல் மேட்டெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க, நான் மட்டும் என் பொண்ணை நீங்கள் தான் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு அந்த இடத்துல சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது மாதவி வந்து அரண்டுட்டாங்க. என்னடா அது கடைசி நேரமாக வந்து நம்ம பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், தமயந்தி இடத்த வந்து என் பொண்ணு வந்து நிறைவு செஞ்சு கோடீஸ்வரியான வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிச்சிருவா, அதுக்கு தான் நாங்கள் திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தோம், 100 கோடி ரூபா சொத்துனா சும்மாவா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாதவி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இவ அஞ்சலி வந்தா, அஞ்சலி சமாளிச்சாச்சு, கடைசி நேரத்தில் வந்து இப்படி பேசும்போது இப்படி வந்துட்டாங்களேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. வெயிட்